அனைவருக்கும் வணக்கம். பல்சுவை செய்திகள் சேனலை பார்த்துட்ருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் நன்றி. தொடர்ந்து இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கதை. ஒரு ஊரில் ஒரு மான்குட்டி தன்னுடைய உடம்பு சரியில்லை அம்மாவுக்காண்டி தேடுறதுக்காக போயிட்டுருக்கு. அந்த ஊரில் கொரட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான பாம்பு, கரும்புள்ளிகளை உடைய பாம்பு. பெரும்பாலும் மலை பாம்புன்றது பழுப்பு நிறம், வேறு வேறு சிகப்பு கலர், இந்த மாதிரி கலரில் இருக்கும். ஆனால் இந்த பாம்பு அழகான வலுவலுன்னு உடம்பு, அதில் நிறைய கரும்புள்ளிகள் உடைய உடம்பு, பார்க்க அழகாக இருக்கக்கூடிய ஒரு கொரட்டின்ற ஒரு மலைப்பாம்பு. இது சுமார் ஒரு 20 அடி நீளம் உள்ள பாம்பு. மரத்தோட கிளைகளில் ஃபுல்லாகவே அப்படி, அந்த 20 அடி நீளம்னா எவ்வளோ பெருசாக இருக்கும் இல்லையா, கிளைகளில் ஃபுல்லாக அப்படியே படர்ந்து இருக்கும். அந்த பாம்பு ஒரு ஆற்றங்கரையில் நிற்கிது. அந்த மான்குட்டி தேடுறதுக்கு போகுது. இந்த மான்குட்டியை பார்த்த அந்த பாம்பு அந்த மான்குட்டியை அடித்து சாப்பிட்றதுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. அந்த மான்குட்டி ஆற்றங்கரையை கடந்து அந்த பக்கம் போகுது. உடனே இந்த பாம்பு அந்த மான்குட்டியை அப்படியே வளைச்சிருச்சு. இது என்ன பண்ணுதுன்னா, இது சின்ன சின்ன விலங்குகள், பறவைகள் இதெல்லாம் அடித்து சாப்பிடக்கூடிய மலைப்பாம்பு பெரும்பாலும் அப்படி தான் சாப்பிடும். அப்படியே முழுசாக தூக்கி முழுங்கிடும் இல்லையா. ஆனால் இந்த மலைப்பாம்பு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, பெரிய பெரிய விலங்குகளை, சிறுத்தை, காண்டாமிருகம், கழுதை, இந்த மாதிரி பெரிய பெரிய விலங்குகளை தான் அடித்து சாப்பிடுமா. சரின்னு சொல்லிட்டு இந்த ஆற்றங்கரை கடந்து இந்த மான்குட்டி போகுது. இது அதை சுற்றி வளைச்சிருச்சு. உடனே அந்த மான்குட்டி அழுகுது. உடனே அந்த பாம்புக்கிட்டேருந்து தப்பிக்க பார்க்குது. உடனே எல்லாத்துக்குமே இறக்கப்படாது இந்த பாம்பு. நான் உன்னை படித்து சாப்பிட போகிறேன், நீ எதுக்கு அழுவுற அப்படின்னு சொன்னேன். என்னுடைய உடம்பு சரியில்லாத அம்மாவுக்காக நான் தேட வந்திருக்கேன். நான் அந்த இறையை கொண்டு போய் எங்கள் அம்மா அந்த உடம்பு சரியில்லாத எங்கள் அம்மாவுக்காக மலைப்பகுதியில் போய் மருந்து தேடுறதுக்கு வந்திருக்கேன். அதை கொண்டு எங்கள் அம்மாக்கிட்ட சேர்த்ததுக்கப்புறம் நீ அடித்து சாப்பிட்டுக்கோ, நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நான் எப்படி உன்னை நம்புறதுன்னு, நீயே என் கூட வா அப்படின்னோடனே இந்த பாம்பு சொல்லுது, நான் எப்படி உன் கூட வர முடியும், நீ துள்ளி துள்ளி குதித்து ஓடுவேன், ஆனால் நான் ஊர்ந்து தான் வர முடியும். உன்னுடைய ஸ்பீடு என்ன, என்னுடைய ஸ்பீடு என்ன, நீ என்னை ஏமாற்ற பார்க்குறியா, அதனால் நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, இல்லை நான் எப்படிலாம் ஏமாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த மான் சொல்லுது. அப்போ பாம்பு சொல்லுது, நான் உன்னை சுற்றிக்கிறேன், நீ என்னை சுமந்த வாரில் போய் சுமந்துக்கிட்டே போய் உங்கள் அம்மாவுக்கு தேவையான அந்த மூலிகை மருந்தை எடுத்து கொடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு ஒரு மொட்டச்சி அம்மன் பாறைக்கு போய் அந்த மூலிகை மருந்தை எடுக்கணும். அப்படி எடுக்கிறதுக்காக போகிறாங்க. அந்த பாம்பு அந்த மானை சுற்றி வளைச்சி அப்படி அதை சுற்றிக்கிட்டு இருக்குது. இந்த மான் அதை சுமந்த வாக்கில் போகுது. போய் அந்த மருந்தை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வராங்க. என்ன வீடு, நான் போய் எங்கள் அம்மாவுக்கு இந்த மருந்தை கொடுத்துட்டு வரேன்னு சொல்லும்போது, நீ உங்கள் அம்மாவுக்கு போய் இந்த மருந்தை கொடுத்துட்டு வந்துடுவேன்னு நான் எப்படி நம்புறது, அப்படியே நீ என்னை ஏமாற்ற நினச்சின்னா உங்கள் அம்மா எனக்கு உணவு ஆயிடுவாங்க சரியா அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அந்த சுற்றி இருந்துச்சுலே அதை எடுத்துருது. மான் போய் துள்ளி குதித்து ஓடி போய் அவங்க அம்மாவுக்கு அந்த மருந்தை கொடுக்க போகுது. அப்படி கொடுக்க போகும்போது இது என்ன பண்ணுது, அப்படியே ஊந்து ஊந்து போய் ஒரு ஓரமாக மறைஞ்சு நிற்கிது. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு வழக்குள்ள ஒரு 5-6 மான் குட்டி தன்னை ஒருத்தருக்கு ஒருத்தர் உடல் நலம் விசாரித்தபடி அப்படி உரையாடி கொண்டு இருக்கிறாங்க. அதை பார்த்த உடனே இந்த பாம்புக்கு ஒரே ஷாக்கு. இதில் ஒரு 2-3 மான் ஒன்றா சேர்ந்து நம்மளை கொம்புகளால் கிழிச்சிருச்சுன்னா கூட நமக்கு தலையை துண்டிச்சிருமே. அப்படி துண்டிச்சிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது, நம்ம உயிரை இப்போ காத்துக்கிறது ரொம்ப முக்கியமே அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன பண்ணுது, அப்படி மெதுவாக ஊந்து ஊந்து அந்த மரத்தை நோக்கி மலையை நோக்கி போகுது. போய் தன்னுடைய இடத்துல எப்பயும் தங்குற இடத்துல போய் இருந்துக்குச்சு. இருந்தோடனே இந்த மான் வருது. அம்மாவுக்கு மருந்தை கொடுத்துட்டு பாம்புக்கிட்ட சரண்டர் ஆகிறதுக்காக வருது. அப்படி வந்தோடனே இந்த பாம்புக்கிட்ட என்னோடய வேலை முடிஞ்சிருச்சு, நீ என்னை அடித்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அந்த பாம்பு சொல்லுது, எப்படி நீ என்னை நம்பி வந்த அப்படின்னோடனே, ஆபத்தில் நீ எனக்கு உதவுனையே, அந்த ஒரு நன்றி கடனுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி மான் சொல்லுது. நான் உன்னை அடித்து சாப்பிட போகிறவனாச்சே, நான் எப்படி உனக்கு ஆபத்தில் உதவுவேன் ஆகுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே
அந்த மான் சொல்லுது, இல்லை ஆபத்தில் எங்கள் அம்மாவுக்கு நான் வந்து மருந்து கொடுக்கணும்னு நினச்சேன், அதுக்கு நீ எனக்கு உதவி செஞ்ச, அது வரைக்கும் என்னை அடித்து சாப்பிடாம பொறுத்திருந்தி இல்லையா, அதுவே எனக்கு ஒரு பெரிய உதவி தான். பெற்றோருக்காக தான் உயிரை கொடுக்கணும்னு நினைக்கிற எந்த ஒரு பிள்ளைக்கும் இது வந்து சந்தோஷம்தான். அம்மா உயிரை காப்பாற்றி நான் சாகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான்னு சொன்னேன். அந்த பாம்பு வந்து தன்னுடைய தலையை உயர்த்தி அந்த மான்குட்டியை வந்து வணங்குது. ஸோ அந்த மானவே அந்த மான் என்ன பண்ணிச்சு, அந்த பாம்போட மனசவே மாற்றிடுச்சு. இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம எப்பயுமே நம்ம கஷ்டத்தில் இருந்தாலும் சந்தோஷத்தில் இருந்தாலும் மற்றவங்களுக்கு உதவக்கூடிய மனப்பான்மை உடையவங்களாக இருந்தோம் அப்படின்னா என்றைக்குமே நமக்கு நல்லது தான் நடக்கும் அப்படிங்கிறத இந்த கதை வந்து உணர்த்துது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை கடைசி வரைக்கும் போடக்கூடிய எல்லா வீடியோவையும் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.